வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வாங்க இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான ஹரிபாஸ்கரோட காலேஜ் லைஃப் ஸ்டோரியிலேருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாரு. அவர் காலேஜில் ஒன் சைடாக ஒரு பொண்ணை 4 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறாரு, விச் இஸ் லாஸ்லியா. ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு, லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ கடைசியாக ஃபேர்வெல் டே அன்னைக்கு திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லாஸ்ட்லியா வந்து மறுத்துடுறாங்க, அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ 4 வருஷத்தில் வந்து நான் பாரு எப்படி இருக்கேன், உன்னை எவ்வளோ சூப்பரான ஒரு பொண்ணா, பணக்காரியான ஒரு பொண்ணா, செம்ம வேலையிலேருந்து காட்டுறேன், லவ் பண்ணி காட்டுறேன்னு சவால் விடுறாரு. ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் லைஃப் மாறவே இல்லை. அவர் ஒரு வேலையில்லா பட்டதாரி அந்த ஒரு மோடில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் திருப்பி லாஸ்ட்லியா என்டர் ஆகுறாங்க. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீசனுக்காக ஒரு அமௌண்ட் ஒன்று தேவைப்படுது. அந்த ரீசன் வந்து கதைக்கு முக்கியம் இல்லை, அது ஒரு காமெடியான ஒரு ரீசன். ஸோ அந்த ரீசனுக்காக இவர் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக லாஸ்ட்லியா வீட்டுக்கே போகிறாரு. ஆக்சிடெண்ட்டாக லாஸ்ட்லியா வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் தான் ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணுறாரு. அப்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த குட்டி குட்டி ஒரு கிளாஷஸ்லாம் நடக்குது. ஒரு கட்டத்தில் ஹரிபாஸ்கர் வந்து லாஸ்ட்லியாவோட கம்பெனிலே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும் போது அந்த ப்ராசஸில் வந்து லாஸ்ட்லியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இவர்கிட்ட பழகுறாங்க. ஸோ அதை வந்து இவர் லவ்னு எடுத்துக்கிறாரு. ஸோ நடக்கிற ஈவெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாரு, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கதை. நிறைய தமிழ் படத்தில் இந்த கதையை பார்த்தாச்சு. ஆனால் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு விஷயம்னா ஹரிபாஸ்கரோட பர்ஃபார்மன்ஸு. அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜம்ப் கட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருந்தாரு. தமிழில் ஒரு ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஹிட் ஆச்சு, வைடாக எல்லாத்துக்கும் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஜம்ப் கட்ஸ் தான். ஹரிபாஸ்கர் அந்த ஃபுல் ஃபார்ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவரை பிக் ஸ்க்ரீனில் ஒரு லீட் ஆக்டராக பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லி ஆகணும். லாஸ்ட்லியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். அவங்களுக்கு ஒரு மெயின் ரோல் தான், ஏதோ ஏனோ தானோ வந்து போன ரோல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு லீட் பர்ஃபார்மன்ஸ் தான். லாஸ்ட்லியாவுக்கும் ஹரிபாஸ்கருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சில இடங்களில் நீட்டாகவே ஒர்க் ஆச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு படம்னே சொல்லணும். மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. சாங்ஸ் ஓகே, ஒரு அளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது போக படத்தில் காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. இளவரசுக்கும் ஹரிபாஸ்கருக்கும் இருக்கிற அந்த ஃபன்னான சீன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஸ்டார்ட் ஆகும், ஃபன்னாக தான் போகும், சீரியஸ்னஸே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் பேஸ் குறையுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ ஃபன்னாக போச்சோ செகண்ட் ஹாஃப் அந்த ஃபன் குறைஞ்சு கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் மோடுக்குள்ளே வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது. நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணல, ஏன் லவ் பண்ணல, ஏன்னா நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன், இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட்லேயே சொல்கிறாங்க. ஓகே, அது வரைக்கும் நீட்டாக போச்சு. உங்களுக்கு ஃபன்லேருந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்தாலுமே கதையோட ட்ராவல் ஆச்சு. படத்தோட பிரச்சனை என்னென்னா கடைசி ஒரு ½ அன் ஹவர் சொல்லலாம், லாஸ்ட்லியா வந்து இவரை லவ் பண்ணலன்னு ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்லியா யாரை லவ் பண்ணுறாங்க? ரயானை லவ் பண்ணுறாங்க. ஸோ படத்தோட கதாநாயகன் யார்? நம்ம ஹரிபாஸ்கரும் லாஸ்ட்லியா தானே ஒன்று சேரணும். ஸோ அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தை முடிப்பாங்கன்னு நமக்கு ப்ரெடிக்டபிளாக நினச்சிட்டோம். ஸோ எப்படி சேர்றாங்க, எந்த ரீசன்னால் லாஸ்ட்லியாவுக்கும் ரயானுக்கும் பிரேக்கப் ஆகுது, லைக் பிரேக்கப்ல எதனால் சண்டை வருது, எதனால் லாஸ்ட்லியாவுக்கு வந்து ரயானை விட்டுட்டு திருப்பி ஹரிபாஸ்கரை லவ் பண்ணணும்னு அவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சு. அந்த ரீசனுக்கு இவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கான்செப்டாக ஒர்க் ஆச்சே தவிர படத்தில் கதையோட கதையாக பார்த்தீங்கன்னா என்னடா லவ் பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு இவன் விட்டுட்டு இவ கூட வந்துட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பட்டுச்சு. அந்த ஒரு தேர்ட் ஆக்ட் மட்டும் இவங்க நல்லா கொஞ்சம் கதையோட ஒட்டுற மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஒரு லாஜிக்கலாக முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிற நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. இருந்தாலுமே இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபன்னாக ஜாலியாக லாஜிக் பெருசாக மறந்துட்டு பார்க்கணும்லாம் கிடையாது. இது ஒரு ராம்காம் தான். ஸோ லாஜிக்காக நீங்கள் கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் இடத்துல காமெடி சீன்ஸ்க்காக வந்து இவங்க கொஞ்சம் 18+ சொல்ல முடியாது. அது அந்த ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ரீசன் சொன்னேன்ல, அந்த ஒரு ரீசன் வந்து இளவரசு வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து ஒரு ஃபன்னான சீன் தான், ஆனால் அது எனக்கு ஏன் இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாமே இந்த சீனை, ஒரு மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு மாதிரி பிளர் பண்ணி ஒரு சீன் வரும், நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி 2-3 இடத்துல எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. மற்றபடி எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் பொண்ணுங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச நிறைய படத்தோட வாடகை அடிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடேலாம் ஹெவியாக அடிச்சுது. ஸோ இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபன் ராம்காம் என்டர்டெய்னர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா ஒரு டைம் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். விரைவில் போன வீடியோ ரொம்ப லேட்டாச்சு, ரொம்ப லேட்டாக போட்ட இந்த வீடியோ, ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.